அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் கல்விறகு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தினமணி மற்றும் இந்து தமிழ் திசையில் உள்ள நடப்பு நிகழ்வுலாம் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கீழ டெஸ்ட் லிங்க் இருக்கு. அத அட்டெண்ட் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம யூடியூப்ல வந்து சாரி வாட்ஸ்அப்லயும், டெலகிராம்லயும் நம்ம டெஸ்ட்ல பேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. அதில அட்டெண்ட் பண்ணணும். அது எப்படின்னு கீழ வீடியோ குடுத்துருக்கேன். அது ஃப்ரீ டெஸ்ட் தான். அதையும் பாருங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு முதல் நியூஸ் போலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு முதல் நியூஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்த நியூஸ் தான். அந்த சேவைய வந்து அ அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறாங்க. அது ரொம்ப வரவேற்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா 20 ஆண்டு கால சென்னை மக்களின் கோரிக்கையாக இருந்த பயணம் வந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது சென்னை கடற்கரை கடற்கரையிலிருந்து அரக்கோணம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தாம்பரம் வழியாக மீண்டும் சென்னை கடற்கரைக்கு அடையும் பாதையில் எதிரெதிர் திசைகளில் 2 சிற்கர சேவைகள் வந்து தொடங்கியிருக்கப்பட்டுள்ளன. இப்படி இந்த சேவையினால எல்லாரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதுல வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி அந்த இது அ அரக்கோணம் ஐஎன்எஸ் ராஜாளி கடற்படை தளத்துல வந்து அவங்க பாதை அமைக்கிறதுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு, அதுவும் இல்லாம மாற்று பாதையில செஞ்சாங்க. அது எந்த பாதை அப்டின்னா, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தக்கோலம் முதல் செங்கல்பட்டு வரை மாற்றுப்பாதை. ஏன்னா, இந்த மாற்றுப்பாதைய கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால தான் அந்த திட்டம் ரொம்ப லேட் ஆயிருக்கு. இல்லாட்டி ஃபர்ஸ்ட்டே முடிக்கப்பட்டிருக்கும். ஆனா, அந்த திட்டத்துக்கு பாதுகாப்பு படையினர் வந்து ரூ. 54,00,00,000 கூடிய நிதியும் குடுத்துருக்காங்க. அ இப்ப பார்த்தீங்கன்னா, அரக்கோணம் ரயில் நிலையத்துக்கு அ கல்லாற்றிலிருந்து மேல்பாக்கம் வழியா 5 கிலோமீட்டருக்கு புது பாதை வச்சிருக்காங்க. இப்படி 7 பாதைகள் வச்சு இந்த ரயில் நிலையம் முடிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது. இப்போ ஒரு இது கடற்கரையில ஆரம்பிச்சு திருப்பி கடற்கரைக்கு வர்றதுக்கு 6 மணி நேரம் ஆகுது. ஆனா இத வந்து அ அரக்கோணத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கும், செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரைக்குமான சேவையை விரைவுபடுத்த வேண்டும் அப்படின்ட்டு பயணிகள் தெரிவிச்சிருக்காங்க. இது பஸ்ஸோட ரொம்ப கட்டணம் குறைவுங்கிறதுனால இது சேலு மக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சதுனால, அதுவும் இல்லாம இது நாட்டிலேயே மிக நீண்ட சுற்றுவட்ட பாதையான சர்க்குலர் ரயில் பாதை. பார்த்துக்கோங்க. சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் பாதையில சுற்றுவட்ட பாதையாக செல்கிறது. அனைவரும் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்து பார்த்த மாரி ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதிய நிறுத்த முடிவெடுத்துள்ளது இந்தியா. அதுக்கு பதிலா மத்த நாடுகளான சவுதி அரேபியா, மற்ற நாடுகளிலிருந்து வாங்கி அத ஈடுகட்டுற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அது எப்படி ஒரு சில தட்டுப்பாடுகள் ஏற்படுற மாரி ஒரு நிலைமை தான் இருக்குது. ஏற்கனவே எண்ணெய் நிறுவனங்களும் பதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி ஒரு பேச்சும் அடிபடுது. அது நேத்து வேற மாரி சொன்னாங்க. சரி இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு எச்சரிக்கை கூட இல்லாம நம்ம அப்படியே அமெரிக்கா சொல்றதுக்கு முன்னாடியே நிறுத்திருச்சு. ஆனா சீனா பாருங்க அவங்களுக்கு எச்சரிக்கை அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுக்குறாங்க. நீங்க இந்த மாரி செஞ்சா மத்திய கிழக்கு நாடுகள்ல கொந்தளிப்பு ஏற்படும் அப்படின்ட்டு. ஈரானிலிருந்து இப்படி கச்சா இறக்குமதி தடை செய்யக்கூடாது அப்படின்ட்டு எதிர்த்து எச்சரிக்கை விடுறாங்க. இந்தியா வந்து அடிபணிந்து போற மாரி இருக்குது. இது மிகவும் தப்பான செயலு. அ எந்தெந்த நட்பு நாடா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இதுங்கிறதுனால இப்படி செய்யறது மிக தவறானது. ஆ சரி பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்ட்டு. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து 2023ஆம் ஆண்டுக்குள் நக்சல்கள் ஒழிக்கப்படுவர் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது ஜார்க்கண்ட் மாநிலத்தில வந்து பிரச்சாரத்தில சொல்லியிருக்காரு. சரி அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து மக்களவை 3வது கட்ட தேர்தலில் 65.1% வாக்குகள் பதிவாகியிருக்குது. இது பார்த்தீங்கன்னா, 3ஆம் கட்டமாக 117 தொகுதிகளில் நடந்ததுல இவ்வளோ அ வாக்குகள் பதிவாயிருக்கு. இதில அஸ்ஸாம்ல வந்து 80.73%, ஒடிசாவுல வந்து 60.44%, மேற்கு வங்கத்தில் 79.67, பீகார்ல 59.97, திரிபுரால 79.57% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இது அ முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகளா இருக்கிறதுனால இத பார்க்குறோம். அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து இந்த சந்தா கோச்சருக்கு வந்து அமலாக்கத்துறை வந்து சம்மன் அனுப்பியிருக்குது. அதாவது ஐசிஐசிஐ வங்கியின் தலைமைச் செயல் அதிகாரியா இருந்தாங்க. இவங்க சந்தா கோச்சர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மேல வந்து ஒரு புகார் இருக்கு. அது என்ன புகார்னா, ஐசிஐசிஐ பேங்குக்கு ஒரு அ கடன் வழங்கும்போது அதில முறைகேடு நடந்ததா புகார் எழுந்து, அவங்க அதுக்கப்புறம் தலைமைச் செயல் அதிகாரி பதவியிலேருந்து விலகுனாங்க. இப்ப வந்து அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எந்த வழக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, வீடியோகான் நிறுவனத்துக்கு எதிரான வழக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வச்சுக்கிடுவோம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது சொன்னது. அடுத்த நியூஸ் பார்ப்போம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐசிஐசிஐக்கு வந்து சிஇஓ இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு இருந்தவங்க. சந்தா கோச்சரு. இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு இவங்க இருந்தாங்க. இப்ப வந்து இல்ல. அ இப்ப வந்து இருக்கிறவரு இவரு. இவர் பேரு வந்து சந்தீப் பக்சி அப்படிங்கிறது வந்து இவர் பேரு. சொல்லிர்றேன். ஒரு நிமிஷம். சந்தீப் பக்சி. சந்தீப் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா, நமக்கு இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுனால, இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பக்சி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்குருவோம். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சீனாவின் பால் பொருட்களுக்கான தடையை வந்து நீட்டிக்க பரிந்துரை வைக்கப்பட்டுள்ளது. அதாவது என்னன்னா 2008ஆம் ஆண்டு அதில 2008ஆம் ஆண்டுலேருந்து சீனாவின் பால் இறக்குமதி பொருட்கள தடை செஞ்சிருக்காங்க. ஏன்னா, அங்க அந்த பொருள்கள்ல வந்து மெலமின் அப்படிங்கிற ஒரு வகை ரசாயனத்தை கலந்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டதுனால, இந்த தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கண்டுபிடிச்சு செய்யப்பட்டுள்ளது. அத வந்து இப்ப மறுபடியும் நீட்டிச்சிருக்காங்க. சாக்லேட் அது போன்ற பொருள்களுக்கும் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே அதிக பால் உற்பத்தி செய்ற நாடாக இந்தியா இருக்கு. இருந்தாலும் பிற நாடுகள்ல இருந்து கொஞ்சமா இறக்குமதி பண்றதாக சொல்லப்பட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜப்பான் உள்ளாட்சி தேர்தல்ல இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர் முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளார். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இவர் பேர் என்னதுன்னா, புராணிக் யோகேந்திரா அப்படிங்கிறவர் தான் இவரோட பேரு. அ முதல் இந்தியரா இவரு. அ ஜப்பானில் செயல்பட்டு வந்த ஆசாகி சிம்பன் செய்தி வலைதளத்தில் இத பத்தி ஒரு நியூஸ வெளியிட்டிருக்கிறாங்க. இப்ப நம்ம இவர் பேர மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். வேற எதுவும் அவ்வளோ முக்கியமான நியூஸ் இல்ல. புரோனிக் யோகேந்திரா அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்தது பாதுகாப்பு நடவடிக்கைகள் தோல்வி அடைந்துள்ளதாக மன்னிப்பு கோரியுள்ளது இலங்கை அரசு. இது என்ன காரணம்னா, இந்திய அரசுல வந்து அது தமிழ்நாட்டு அரசு உளவுத்துறை கூட 21ஆம் தேதி குண்டுவெடிப்புக்கு 20ஆம் தேதியே முன்னெச்சரிக்கை விடுத்தும், அதற்கான நடவடிக்கைகள் எடுக்காம இருந்ததுக்காக மன்னிப்பு கோரியுள்ளது. இது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு வந்து இந்த இதுக்கு வந்து பொறுப்பேற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து மகளிர் மினி ஐபிஎல் போட்டி வந்து 3 அணிகள் பங்கேற்றுள்ளன. இது எந்த ஊர்ல நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூர்ல நடக்குது. இதுல மொத்தமே 3 அணிகள் தான். 3 அணிகளுக்கும் மிதாலி, அ ஹர்மன்ஸ் அ ஹர்மன்பரீத் கவுர், மந்தனா ஆகியோர் தலைமையிலான 3 அணிகள் செய்றாங்க. இறுதிப் போட்டி வந்து மே 11ஆம் தேதி நடக்கிறது. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து ஆசிய தடகள போட்டியில பார்த்தீங்கன்னா, தங்கம் வென்று கோமதி அவங்க சாதனை புரிஞ்சிருக்காங்க. இந்த நியூஸ நம்ம நேத்தே பார்த்தோம். இதில பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப பின்தங்கிய மாவட்டத்திலருந்து கிராமத்தில வந்து அவங்க ஜெயிச்சிருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இத பத்தி ஒரு நியூஸ நமக்கு இது பரவி இது செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட ஏழ்மை நிலைய பத்தி. அ அது என்னன்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம். இதுதான் அந்த நியூஸ் நேத்து பார்த்தோனே அந்த நியூஸ் மனசுல பட்டது. என்னன்னா, ஒரு பாப்பா ஓடி வந்து அவங்க அம்மாகிட்ட சொல்லுது. என்னன்னா, இந்த மாரி கோமதி ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுது. ஆனா, அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்றாங்க, எல்லாரும் வந்து ஓடி வந்து சொல்றாங்க. ஆனா, எனக்கு டிவி போட தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு எளிமையான குடும்பத்திலருந்து வளர்ந்துருக்கிறது நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து இது வந்து எத்தன செகண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 2 நிமிடம் 70 வினாடிகள்ல ஓடி ஜெயிச்சிருக்காங்க. 800 மீட்டர் ஓட்டப்பட்டதுல ஜெயிச்சிருக்காங்க. டோஹா அப்படிங்கிறது கத்தார் நாட்டுல இப்ப ஆசிய தடகள போட்டி நடந்துட்டு வருது. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு முதல் தங்கத்தை வென்று கொடுத்திருக்காரு நட்சத்திர வீரர் பஜ்ரங் புனியா. இவர் வந்து சீனாவின் சியாங் நகர்ல நடைபெற்று வருது இந்த போட்டி. ஆசிய மல்யுத்த போட்டி. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா, இது கண்டிப்பா முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுகிறது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆசிய மல்யுத்த போட்டிய பத்தி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா வரதுனால கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது 65 கிலோ எடை பிரிவில வந்து வந்திருக்காரு. இவரு அரையிறுதியில ஜெயிச்சு உள்ளக்க வரும்போது, இப்ப லாஸ்ட் யார்ட்ட வென்றுருக்காருன்னா, கஜகஸ்தானை சேர்ந்த சையாட்பக் ஓகஸ்ஓவே அப்படிங்கிறவர வென்றிருக்காரு. இது முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுகிறது. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஆசிய பவர் லிஃப்டிங் போட்டி வந்து ஹாங்காங்ல நடைபெற்று வருகிறது. இதுல அ சென்னையைச் சேர்ந்த பல் மருத்துவர் வந்து ஆர்த்தி அருண் அப்படிங்கிறவரு ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா, இவங்க விளையாட்டு பிரிவுல வந்து தவிர்த்து பல் மருத்துவரா இருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த மாரி அதிகமா ஜெயிச்சதுனால இந்த இதுல இடம் பெற்றிருக்காங்க. இந்த போட்டியில இடம் பெற்று அ ஜ அ தங்கமும் ஜெயிச்சிருக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அடுத்த நியூஸ் பார்ப்போம்.
அடுத்து 1996 உலகக்கோப்பையில யாரு வென்றது அப்படின்னா, இலங்கை வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்கு. இது வந்து இந்தியா, பாகிஸ்தான் இணைந்து 2வது முறையா இந்த போட்டிய நடத்துச்சு. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். கடைசி யார் கூடன்னா, ஆஸ்திரேலியா கூட மோதி ஜெயிச்சாங்க. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து புதிய ச இது அ உக்ரைன் அதிபராக புதிய அதிபர் வந்து உள்ள அ புதியனை வந்து சமாளிப்பார் அப்படின்ட்டு ஒரு ஆர்டிகிள் போட்டிருக்காங்க. ஏன்னா, அங்கனக்குள்ள உள்ள 2 நாட்டுகளுக்கும் இடையில போர் வந்து அ போர் மாரி அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறதுனால, இவரு நகைச்சுவை நடிகரா இருந்து வெளிய வந்திருக்காரு. அவரு எப்படி செய்வாரு அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆனா, அதே சமயத்துல மற்ற இதுவரை அதிபரா இருந்தவங்கள புறக்கணிச்சு, இவங்களுக்கு மக்கள் அவ்வளோ நம்பிக்கைத்துவம் வாங்கி நம்பிக்கை வச்சு இவர் மேல செஞ்சதுனால கண்டிப்பா சமாளிப்பாரு அப்படிங்கிற ஒரு வகையிலும் பார்க்கப்படுகிறது. சரி இருந்தாலும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட வேண்டியதுன்னா, இவர் என்ன பேரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அ இவர் பேர் வந்து லெவோன்ஸ்கி. ஒரே ஒரு நிமிஷம். லெசன்ஸ்கி சாரி லெவோன்ஸ்கின்ட்டேன். லெசன்ஸ்கி. இவர் வந்து விளாடிமிர் லெசன்ஸ்கி அப்படின்னு பேரு. கண்டிப்பா இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. நம்ம கண்டிப்பா படிக்க வேண்டிய நியூஸு. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து பிரெக்சிஸ்டுக்கு எதிராக வந்து பிரதமர் பதவி விலக வேண்டும் அப்படின்ட்டு, அ அங்க உள்ள கன்சர்வேட்டிவ் கட்சிக்காரங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இ இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது. ஏன்னா ரொம்ப நாளா இந்த பிரெக்சிஸ்ட் விவகாரம் நீண்டுக்கொண்டே போறதுனால, இந்த அ வ வலியு இந்த மாரி வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வெனிசுலா இது நம்ம கொஞ்ச நாளா பார்க்காம இருந்தோம். இப்ப மறுபடியும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வெனிசுலா அதிபர் வந்து நிக்கோலஸ் மடுரோ வந்து எதிர்க்கட்சியினருக்கு எதிராக ஒரு பேரணிக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. இது ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது. ஏன்னா, இவருக்கு எதிராகவே மிகப்பெரிய இது வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில, இந்த மாரி அதிக அ எதிர் எதிர்ப்பு பேரணி நடத்துறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுகிறது. என்னன்னு பார்த்துக்கிடுவோம். எதிர்க்கட்சி தலைவர் பேரு வந்து குவாய்டோ. இவர் அதிபர் வந்து நிக்கோலஸ் மடுரோ மடுரோ அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதிபர் வந்து நிக்கோலஸ் மடுரோ. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து நேத்து நம்ம பார்த்த மாரி அமெரிக்கா, பிலிப்பைன்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து பிலிப்பைன்ஸ்ல மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது வந்து 6.4 ரெக்டரா செஞ்சு அ பதிவானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வந்து 6.5 பதிவாயிருக்குது. மிக இந்த 16 பேர் இதுக்கு உயிரிழந்திருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து டிக்டாக் செயலிக்கு வந்து 24ஆம் தேதி வந்து செஞ்சிருக்காங்க. 24ஆம் தேதிக்குள்ள மதுரை உயர்நீதிமன்றத்தில வந்து உத்தரவு பிறப்பிக்கலாட்டி, அ மறுபடியும் வந்து டிக்டாக் செயலி வந்து இணைய அ தொடங்கும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதனால வந்து இன்றைக்கு உள்ள இன்னைக்கு வந்து 24 இன்னைக்கு என்ன ஆகும்னு தெரியல. என்ன இது பார்த்தீங்கன்னா, அ பைட்டான்ஸ் அப்படிங்கிறது சீனாவின் நிறுவனம் அப்படின்னு பார்த்துருக்கோம். டிக்டாக் செயலி கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனக்கு ரூ. 3.5 கோடி டெய்லி நஷ்டம் ஏற்படுவதாகவும், அங்க வேலைவாய்ப்பு இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்க பணியாற்றவங்க வந்து வேலைவாய்ப்பு இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும், மொத்தம் 250 பேர் பணியாற்றுவதாகவும் சொல்லப்படுகிறது. நம்ம இந்த சீனாவின் பைட்டான்ஸ் நிறுவனம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இந்த நியூஸ் பார்த்தோம். அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிடுவோம். அதுக்கடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து P&G அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலனை வந்து மக்களுக்கு அளிக்காம ரூ. 250 கோடி அப்படிங்கிற வரைய வந்து அ மோசடி செய்துள்ளது வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 250 கோடி P&G அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த பி&ஜிங்கிறது என்னென்ன இது விக்குது அப்படிங்கிறதுனா, என்னென்ன பொருட்கள்னா, ஏரியல் சலவை தூள், டைட் சலவை சோப்பு அண்ட் ஹெட் அண்ட் ஷாம்பு வந்து இது அ பேண்டீன் ஷாம்பு இந்த மாரி இதெல்லாம் விக்குது. பர்பஸை இந்த மாரி எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் பெரிய கோவில்ல வந்து இந்திமலை கல்வெட்டு இருப்பதாக சமூக வலைதளங்கள்ல வந்து வைரலா வீடியோ பரவிக்கிட்டு இருக்கு. இது நம்ம தினமணியில பார்க்கலாம்னு நெனச்சேன். சரி அப்படின்னு கொஞ்சம் விட்டுருந்தேன். இப்ப மறுபடியும் வந்திருக்கிறதுனால பார்க்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்திருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ அது அப்படி எ அந்த வீடியோ வந்து தவறு அப்படின்னும், மராத்தியர்கள் காலத்தில் ஆண்ட மன்னர்களோட ஒரு 2, 3 கல்வெட்டுக்கள் இருக்குது. அந்த கல்வெட்டுக்கள தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்காங்க. நம்ம அது உண்மையா என்னன்னு தெரியல அப்படிங்கிறத விட்டுட்டு, இப்ப என்னன்னா நமக்கு தமிழ்ல வந்து இந்த நியூஸ் ராஜராஜன் வந்து
தஞ்சை பெரிய கோயில பத்தி ஒரு நியூஸ் இருக்குல்ல. அந்த இத லிங்க் பண்ணி பார்ப்போம். இப்ப 985ஆம் ஆண்டு ராஜராஜ சோழன் வந்து அரியணை ஏறி இருக்கிறாரு. இத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 1003ஆம் ஆண்டு இது தொடங்கி 1010ஆம் ஆண்டு வந்து இதுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. 1010 வந்து கும்பாபிஷேகம். 2010லேருந்து 1000 ஆண்டு விழா நடத்துனாங்க இப்ப. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப சேரர்களை வெற்றி பெற்றதன் நினைவாக கேரளாந்தகர் நுழைவாயினை எழுப்பினார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. கீழ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆ புஸ்தகத்துல இருக்கு. இது கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக தான் இந்த இத சொன்னேன். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து கடற்கரை, செங்கல்பட்டு, அரக்கோணம் மார்க்கமாக புறநகரை இணைக்கும் சுற்று சேவை வந்து சுற்றுவட்ட ரயில் சேவை தொடங்கியிருக்குது. இத நம்ம தினமணி நியூஸ்லயும் பார்த்தோம். இருந்தாலும் மறுபடியும் பார்க்கிறோம். ஏன்னா, இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறதுனால மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இத பார்த்துருக்கோம். இத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஆரம்பித்த நாளையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 23ஆம் தேதி ஏப்ரல் 23 கூட கேட்கலாம். ஏன்னா, இப்ப தேதி அதிகமாக கேட்கறாங்க. இப்ப 23 அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து நம்ம ஐபிஎல் பத்தி எந்த ஒரு நியூஸும் பார்க்குறதில்ல. இருந்தாலும் நம்ம ஒரு சில முக்கிய நியூஸ் மட்டும் எப்பயாவது ஒண்ணு பார்ப்போம். இப்ப அந்த மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம இறுதிப் போட்டி வந்து சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு மாத்திருக்காங்க. ஏன்னா, அந்த கேலரி பிரச்சனை விவகாரமாக ரொம்ப வருஷமா நம்ம அந்த காரணமாகவே ரொம்ப போட்டிகள் மாற்றப்பட்டு வந்தது. இப்ப அதே காரணத்தை கொண்டு இப்ப இறுதிப் போட்டி வந்து மாற்றப்பட்டிருக்கிறதுனால தமிழகத்துக்கு ரூ. 8,00,00,000 வருமான இழப்பு ஏற்படுவதாக சொல்லியிருக்காங்க. இது வந்து குத்தகைக்கு அதாவது அந்த மாநகராட்சி அதிகாரிகள் கூறுவது சேப்பாக்கம் விளையாட்டரங்குல வந்து அங்க உள்ள கேலரிகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. அந்த இடம் வந்து ஃபர்ஸ்ட்டு குத்தகை காலம் முடியாம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது விதிகளை மீறி அந்த கட்டடம் கட்டியிருக்காங்க அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால 8,00,00,000 இழப்புங்கிறது மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்துக்கு மாத்திருந்தாலும் நேத்து ஒரு அதிகமான காத்து அடிச்சதுனால, அங்க உள்ள மேற்கூரைகள் பாதிப்படைஞ்சிருக்கு. திருப்பி சென்னைக்கு மாற்ற முடியுமா அப்படின்னு போட்டிருக்காங்க. இது என்னன்னு தெரியல. சரி பார்க்கலாம் நடக்கிறது. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து ஆசிய போட்டியில அவங்க கோமதி அவங்கள வென்றத பத்தி நல்லா டீட்டெயிலாவே நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் அவங்க என்ன ஊருன்னு பார்க்கல மறந்துட்டோம். திருச்சி மாவட்டம் மணிகண்டம் ஒன்றியத்திற்குட்பட்ட முடிகண்டத்தைச் சேர்ந்தவங்க இவங்க. ஆ பார்த்துக்கோங்க. திருச்சி மாவட்டம், மணிகண்டம் ஒன்றியம், முடிகண்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கிற வீட்டையும் போட்டிருக்காங்க. அவங்க எளிமையான வீடு அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அவ்வளோதான் நண்பர்களே. இன்றைய நடப்பு நிகழ்வு எல்லாம் முடிஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மள கீழ டெஸ்ட் லிங்க் இருக்கு. அத அட்டெண்ட் பண்ணி பாருங்க. நம்ம வந்து டெய்லி WhatsAppலயும், அ Telegramலயும் டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஜாயின் பண்ணணும்னா கீழ நம்ம வீடியோ போட்டிருக்கேன். அத பார்த்து ஜாயின் பண்ணுங்க. WhatsAppலயும் இப்போ குரூப் எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணியாச்சு. அதுலயும் ஜாயின் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்களும் பயன்பெறட்டும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.